நேத்து நம்ம இந்திய அணி 336 அப்படிங்கிற இதுவரைக்கும் வெற்றி பெறாத ஒரு மைதானத்தில் மிகப்பெரிய அபாரமான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருது கேப்டனான சுப்மன் கில் அவருக்கு தான். சுமார் 450க்கும் அதிகமான ரன்கள் இந்த ஒரே மேட்ச்ல கில் அவர் அடிச்சதுக்காக ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஸோ அந்த விருதை வாங்க வந்திருந்த கில் இந்திய அணியின் வெற்றியை பத்தி சில நிமிடங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசினாரு. அப்ப கடைசியா இந்த விருது எனக்கு தரது சரியில்லைங்க, இந்த பிளேயர் தான் இந்த ஆட்டத்தின் உண்மையான ஆட்ட நாயகன் அப்படின்னு கில் அவர் வாங்கின அந்த விருதை ஆகாஷ்தீப் அவரை கூப்பிட்டு அவர் கழுத்தில் அந்த மெடலை போட்டு விட்டுட்டாரு. ஸோ கில் அவருடைய அந்த முழு ஸ்பீச்சை அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்த சிராஜ், அதே போல் இந்த மேட்ச்சில் விளையாடாத பும்ரா எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி கில் அவர் முழுசாக நேற்று என்ன பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் நாங்கள் டாஸ் தோத்தப்பவே எங்கடா இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியாமல் போகுமோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில வாட்டி கண்டிப்பாக என் மைண்டுக்கு உள்ள வந்துச்சு. ஏன்னா டாஸ் இந்த கிரவுண்டில் குரூஷியல் முக்கியமான ஒரு பங்கு தொடர்ந்து எல்லா ஆட்டத்திலையுமே வகிச்சிருக்கு. ஆனா நாங்க பேட்டிங் பண்றப்ப எங்களால அதிகப்படியான ரன்களை நாங்க நினைச்ச மாதிரி குவிக்க முடிஞ்சது. முக்கியமா என்னால டபுள் 100 இந்த மேட்ச்ல அடிச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு கில் சொல்லியிருந்தாரு. அதே போல என்ன போலவே இன்னும் இந்த மேட்ச்ல எல்லாருமே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே எவ்வளவுதான் நல்லா பேட்டிங் பண்ணாலும் நிச்சயமா போலிங் சிறப்பாக இருக்கணும், கண்டிப்பாக விக்கெட்டுகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் டெஸ்ட் மேட்ச்ல. அப்போதான் அந்த ஆட்டத்தில் வெற்றியை பார்க்க முடியும். முதலாவது இன்னிங்ஸ்ல ஆகாஷ்தீப் சிறப்பாக பந்து வீசினாரு. அவரை விட ஒரு படி அற்புதமாக சிராஜ் ரொம்ப சூப்பராக பந்து வீசினாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை விட இந்த ஆட்டத்தில் அற்புதமாக பந்து வீசினாரு. அதே போல இரண்டாவது இன்னிங்ஸ்களையும் இங்கிலாந்து அணி அவங்கள விட எங்களால் இந்த மைதானத்தில் சிறப்பாக பேட்டிங் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எங்களால் அதிரடியாக விளையாட முடிஞ்சது. இங்கிலாந்து அணிக்கு பிரஷர் இருந்துச்சு, அவங்களால எங்க அளவுக்கு வேகமாகவும் சீக்கிரமாகவும் ரன்களை குவிக்க முடியல. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் மாதிரி தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 600க்கும் அதிகமான டார்கெட் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு 600 ரன் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமாக நாங்கள் டிக்ளேர் பண்ணோம். ஆனாலுமே இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்துறது நிச்சயமா எங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஆனா ஆகாஷ்தீப் மைதானத்தில் எந்தெந்த இடத்துல வீக்கான பிச்சுகள் இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர் தெளிவாக கவனிச்சு பார்த்து வச்சுக்கிட்டாரு. அதே இடத்துல தொடர்ந்து பாலை கன்சிஸ்டண்டா அவர் பிச் பண்ண அவர் எதிர்பார்த்த லைன் அண்ட் லென்த் ஆகாஷ்தீப்புக்கு செம்மையாக கிளிக் ஆச்சு. அதனால தான் பேட்ஸ்மேன்கள் அன்பிளேயபிள் பால், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் அப்படின்னு தொடர்ந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கதற விட்டாரு ஆகாஷ்தீப். ஸோ நானும் அவர் கேட்குறப்ப எல்லா நேரத்துலையுமே அவருக்கு போலிங், அவர் கேட்குற எண்டில் இருந்து தொடர்ந்து ஆகாஷ்தீப் அவருக்கு போலிங் கொடுத்தேன். அவர் எதிர்பார்த்தது போலவே இந்த மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் ஹால் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி 10 விக்கெட்ஸ் ஹால் இந்த மேட்ச்லேயே ஆகாஷ்தீப் கடைசியாக எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு ஆற்றிருக்காரு. அதனால நான் ரன் அதிகமாக எடுத்திருக்கேன், அது உண்மைதான். ஆனாலுமே ரன் அதிகமாக எடுத்துட்டா மட்டும் டெஸ்ட் ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக விக்கெட்டுகள் தேவை. விக்கெட்டை எடுத்து கொடுத்த ஆகாஷ்தீப் அவர் தான் உண்மையாகவே இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன். 10 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. நிச்சயமா அவருடைய இந்த திறமைக்கு பாராட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கில் போஸ்ட் மேட்ச்ல ஆகாஷ்தீப் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட அவர் வாங்கியிருந்த அந்த மேன் ஆஃப் த மேட்ச் மெடலை ஆகாஷ்தீப் அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அளவுக்கு அதிகமாகவே கில் ஆகாஷ்தீப்பை புகழ்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே அங்கே இருந்த சிராஜ் அதே போல பும்ரா அவருக்கு பதிலாக தான் ஆகாஷ் உள்ள வந்தாரு. ஸோ பும்ரா இவங்க எல்லாருக்குமே ஆகாஷை கொஞ்சம் ஓவராகவே கில் அவர் புகழ்ந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியான முகத்தில் சின்ன அதிர்ச்சி கண்டிப்பாக தென்பட்டுச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க ஆகாஷ்தீப் அவருடைய இந்த அபாரமான போலிங் அதே போல நம்ம இந்தியா வெற்றியை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.